Hi guys, welcome back to Etrikani Forever. இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா சொல்லு பாப்போம். Home tour. என்னது? குருகி குருகி போனதடி என் எண்ணம் யாமியே நீ இன்றி மூடுமே என் வானம் நீதானே காதலே என்னோடும் குருகி குருகி போனதடி என் உள்ளம் யாமியே குருகி குருகி மேடம்க்கு பேச வரல என்ன நம்ம என்ன நம்ம இப்போ என்ன வீடியோ எடுக்க போறோம்? இப்போதான் மேடம்க்கு சொல்ல வருது. இவ்வளோ நேரம் சொல்ல வரவே இல்லை. என்னது நாங்கள் காய்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் இப்போ ஹோம் டூர் எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். இதுதான் எங்கள் வீடோட என்ட்ரி. இதான் எங்களோட வீட்டோட என்ட்ரி. நாங்கள் இப்படி தான் வீடோட என்ட்ரி உள்ள வராண்டி இருக்கோம். இன்னும் முன்னாடி பார்ப்போம் நாங்கள். இதான் எங்கள் வீடோட கிச்சன். இதுதான் எங்களுடைய ரூமு. மும்பையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமு தான். எல்லாரும் வீட்லேயுமே அப்படிதான். இது வந்து மாலா. இப்போ இது எங்களுக்கு மெயினான இது காமிக்க போகிறோம். எது சொல்லு பார்ப்போம். எங்கள் முன் வாசல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். டன்டாடான். இங்கே பாருங்க, ஒரு ரூம் இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் நாங்கள் துணி காய போடுற இடம். இது வந்து வாசல். இதான் வாசல். ஒரு ஆள் கூட போக முடியாது. என்னப்பா என்ன மாதிரி உடம்பு பேரும் மற்ற உடம்புலாம் தட்டும். மற்ற உடம்புல யாரை சொல்ற? உங்களை மாதிரி உடம்பு. காய்ஸ், நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? என்ன அப்படி சொல்றா? மா கசம். ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. எல்லாமே இங்கே துணி காய போடலாம். எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும். வேறு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனும் இருக்குது. ஃபேன் எதுக்கு தெரியுமா? குளிர்ந்த காற்று நல்லா இந்த கடல் மாதிரி வரும். நான் காற்று என்னச்சா எல்லாம் சின்ன இடம் தான். இதில் தான் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். மோஸ்ட்லி தாராவியில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வீடு எல்லாம் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதான் கீழே இருக்கிற ரூம்பு. அத்தை, மாமா, குழந்த பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. நாங்கள் வந்து மேலே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ரூமு. இவ்வளோ ஸ்மால் ரூம். இது இடம் பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்குன்னு? இதான் எங்கள் ஸ்மால் ரூம். ஸ்வீட் ஹோம் எங்களுக்கு இதுதான். வேறு மேலே பார்த்தீங்கன்னா கோட் மாலா. வீட்டுக்கு என்ட்ரி. இவங்களுக்கு இந்த ஒரு போஸ் தான் தெரியும். சல். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கைஸ், இதுதான் எங்க மேலக்குள்ள வீடு. எப்படி இருக்கு? இதுதான் நாங்க இருக்கிற ரூம். இதுதான் நாங்க இருக்கிற ரூம். உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இங்க இருங்க, இது எங்க தையல் மிஷின். இங்க சாமி போட்டோ பாருங்க கைஸ். இங்க இந்த குட்டியோண்டு சாமி போட்டோ. நீங்கள் எங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் கேட்டிருந்தாங்க நாங்கள் எங்கே இருக்கோம், நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லி. நாங்கள் வந்து மும்பையில் இருக்கோம், தாராவியில். வேறு எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. நாங்கள் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் இருக்கிறது இப்போ மும்பை தாராவியில். பார்த்திங்கன்னா தாராவியில் எல்லா வீடும் இப்படி தான் சின்னதாக குட்டியாக இருக்கும். என்னச்சு பிளேசஸ் அப்படி இருக்குது. ஏன்னா கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. பக்கத்தில் வீடு. ஊரில் வந்து எப்படி இருக்கும்? நல்லா இயற்கையாக தள்ளி வீடு இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப நெருக்கமாக அப்படி இருக்கும்.
அது ஊர், அது வந்து வில்லேஜ், இது வந்து சிட்டி. ஸோ சிட்டியில் இப்படி தான் இருந்து எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இதாவது பரவாயில்ல, எல்லோரும் இவ்வளோ சின்ன சின்ன ரூமில் இருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன நான் இவங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ குட்டி குட்டி ரூமில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதோ எங்கள் ரெண்டர், நாங்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். கீழே வீடாக இருக்கட்டும், மேலே வீடாக இருக்கட்டும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு ஒரு பெரிய வீடு கெட்டணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. எனக்கு இங்கே மும்பை வர ரொம்ப ஆசை. ஆனால் வந்ததுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எதுக்கு கைசிமா இப்படி குரங்கு மேலே சிரிக்கா? எதுக்கு சிரிச்சேமோ? இப்போ மும்பை பற்றி நம்ம எதாவது பேசுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இவங்கள்ட்ட கேட்போம் நம்ம. ஸோ மும்பையில் எப்படி தோணுச்சுக்கு மும்பை எப்படி இருக்க போதும்? பிஃபோர் மேரேஜில் நினச்சிருப்பேன் மும்பை நான் போக போகிறதுக்கு ஒரு அன்னோன் பிளேஸுக்கு இருக்கிறது வந்து ஊர் தான். ஸோ நீ நினச்சிருப்பேன் மும்பையில் வந்து நான் எப்படி இருக்க போகிறேன், அவ்வளோ தூரம் 1800 கிலோமீட்டர் தள்ளி. எனக்கு தூரம்னா பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அங்கே உள்ள இடம் பிளேஸ் செட் ஆகணும். அதனால் நானும் ஆசை ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. மும்பைக்கு போகிறோம், சிட்டிக்கு போகிறோம். ஏன்னா அவ்வளோ நாள் கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்தாள். அதனால் சிட்டிக்கு போகிறோன்னு ஆசை இருந்தது. சிட்டிக்கு வந்து பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. 6 மாதம் ஆகிட்டு நாங்கள் எனக்கு வந்து 7 மந்த் ஆக போகுது. 6-7 மந்த் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகுது. அதுவும் கூட இன்னும் சரியாக வரல. கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கே நான் இங்கே 25 இயர்ஸாக நான் மும்பையில் இருக்கேன். எனக்கே செட் ஆகும் அது. ஸோ நாங்கள் இதுதான் சொல்ல விரும்புகிறோம். சின்ன வீடாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருங்க. வாழ்க்கை வந்து வீடெல்லாம் கிடையாது. வாழ்க்கை நம்ம வாழ போகிறதுல தான் இருக்குது. என்ன கரெக்டு தானே? என்ன என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? மூக்கு பாருங்க கைஸ், குரங்கு மாதிரி இருக்கு. நீ ஒன்று எதிர்பார்த்துருப்ப மும்பை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். என்ன எதிர்பார்த்தா நீ? இல்லை ஒன்றும் எதிர்பார்க்கலையா? எப்படி மும்பையில் நல்லா சுத்த போகலான்னு நினச்சேன். வேற அதே மாதிரி நல்லா சுற்றுறதுக்குலாம் நல்ல பிளேஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இங்கே உள்ள கிளைமேட்டு பார்த்தா தான் கொஞ்சம் வெயிலெலாம் அவ்வளோவா தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெயிலெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். ஆனால் என்னென்னா வீடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோன்னே மும்பையில் வந்து காய்ச்சி ரொம்ப பிளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன சொல்கிறேன், ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது காய்ச்சி. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் உங்களுக்கு கடல் சுற்றி கடல் தான். ஆனால் அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இங்கே வந்து செட் ஆகாது. சில பேர்த்துக்கு செட் ஆகிக்கூடும். ஊரில் இருந்தவங்களுக்குலாம் இங்கே செட் ஆகாது. உனக்கு செட் ஆகாம செட் ஆகாதான்? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இல்லை. ஆனால் இப்போ இவளுக்கு வந்து ஊருக்கு போகணும் திருப்பி. ஸோ எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் கைஸ். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை கல்யாணம் முடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வர போகிறேன். எப்படி இவங்க இருக்க போகிறாங்களோ மும்பையில், இங்கே எப்படி இருக்க போகிறாங்களோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி இருக்க போகிறாங்களோ இங்கே வந்து லிட்ரலி நான் திங்கிங் பண்ணல இவங்க இருப்பாங்களே இங்கே. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நியூ கம்ப்ளீட்டாக. இது வந்து இவங்க கம்ப்ளீட்டாக புதுசு. ஏன்னா ஒரு நாள் அவங்க வந்து சிட்டியில் இருந்தது கிடையாது. வில்லேஜுக்கு வேறு, இங்கே வேறு. ஸோ நான் அதுதான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க எப்படி வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. கொஞ்சம் இவங்க செட் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து இங்கே இருந்தாங்க. ரொம்ப ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டு. என்ன சொல்கிற நீ? ஆமாம் கைஸ், இப்போ தான் பொம்மைக்கு பின்னாடி திரும்பி விட்டுருக்க. இப்போ தான் பேசும். பேசு. என்ன அந்த பொம்மை வந்து இப்படி தலையை தான் ஆட்டும் இப்படின்னா. ஆனால் நல்ல இடம் காய்ஸ் தான் மும்பை வந்து நல்ல இடம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு உலகமே உள்ள போயிடும்னு நினைக்கிறேன். என் வாயோட இவங்க வாய் ரொம்ப பெருசு. என் வாய் ரொம்ப சின்ன கைது தருங்க, திறக்கவே முடியாது. வேற திறக்கவே முடியாது. சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுங்க, வாய் சரி. என்ன ரொம்ப கலாய்க்கிற மாதிரி? எப்படி கலாய்க்க மாட்டால கைஸ். வேறு எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே எல்லோரும் கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். மும்பை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிளேஸ் தான். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு சொல்லுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள்.
யாராக இருந்தாலுமே சின்ன வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, அதான் வாழ்க்கை. கைஸ் எல்லாரும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் லட்சியம் உங்கள் கையில். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரம் வெற்றி வரும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம். வெற்றிக்கனி ஃபார் எவர். டாட்டா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.